அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தமிழ் இயல் 2 அறம், தத்துவம் மற்றும் சிந்தனை. அதில் உரைநடை பார்க்க போகிறோம். நீதியை நிலைநாட்டிய சிலம்பு. இளங்கோ அடிகள் எழுதிய சிலப்பதிகாரம்னு ஒரு காவியம் இருக்குது. அதில் இந்த பகுதி வருது, நீதியை நிலைநாட்டிய சிலம்பு. இது ஒரு நாடக வடிவமாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பாடத்துக்கு போகலாம். முன்கதை சுருக்கம். பொருளீட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். பொருள் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக மதுரைக்கு கண்ணகியோட கோவலன் வருகிறான். அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான். அவன் செய்யாத குற்றத்துக்காக அந்த நாட்டு மன்னன் மரண தண்டனை கொடுக்கிறான். ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் கார் சிலம்பை கொண்டு தன் கணவன் கள்வன் அல்லன் என்பதை உணர்த்துகிறாள். எதையும் ஆராய்ந்து பார்க்காம தீர்ப்பு அளித்ததாக அந்த அரசன் மீது குற்றம் சொல்லும் கண்ணகி தன்னுடைய கால் சிலம்பை வச்சு தன் கணவன் கள்வன் அல்லன், திருடன் அல்ல என்பதை அவ உணர்த்தரா. அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு பாடமாக அமைந்துள்ளது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடல் தான் இங்கே பாடமாக அமைஞ்சிருக்கு. இது ஒரு நாடக வடிவில் இருக்குது. நம்ம இந்த நாடகம் நடிப்பதன் மூலம் இதை நம்ம படிக்கலாம். வாயிற்காப்போன். அரண்மனைனா வாசலில் வாயிற்காப்போன் இருப்பாங்க தானே, காவலாளி. அவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? அரசே அரசே, நம் அரண்மனை வாயிலின் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்துடன் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அரசே அரசே, நம்ம அரண்மனை வாசலில் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்தோடும் ஒரு பொண்ணு நிற்கிறா அப்படின்னு சொன்னா. பாண்டிய மன்னர், அப்படியா? அந்த பெண்ணுக்கு என்ன துயரமோ கேட்டாயா? அப்படியா? அந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டமோ நீ கேட்டியா அப்படின்னு கேட்குறாரு. வாயிற்காப்போன், கேட்டேன் மன்னவா, அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நான் என்ன கஷ்டம்னு சொல்லி கேட்டேன் மன்னா, அதை பற்றி உங்ககிட்ட தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட தான் நீதி கேட்டு வந்திருப்பதாகவும் அந்த பெண்மணி சொன்னா. பாண்டிய மன்னர், நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. என்ன, என்கிட்ட நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ள அனுப்பு. ஆண்டோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயகமாய் மன்னர் வீற்றிருக்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. ஒரு அரச சபை அப்படின்னா மன்னர் மட்டும் இருக்க மாட்டாங்க, ஆன்றோர்களும் இருப்பாங்க, சான்றோர்களும் இருப்பாங்க. அதில் மன்னன் நடுநாயகமாக அவருடைய அரியணத்தில் உட்கார்ந்துருப்பாரு, அரியணையில் உட்கார்ந்துருப்பாரு. இப்போ இதில் அந்த அரசவைக்குள்ள கண்ணகி நுழைகிறாள். பாண்டிய மன்னர், இளங்கொடி போன்ற பெண்ணே, அழுத கண்களுடன் எம்மை காண வந்ததன் காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? இளங்கொடியை போல இருக்கிற பெண்ணே, அழுத கண்களோட என்னை பார்க்க வந்ததுக்குரிய காரணம் என்ன? நீ யாரு? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கண்ணகி, ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். எதையும் ஆராயாமல் நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யாருன்னு கேட்குற? சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொன்னா. உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா?
பார்ப்போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேர்காலிட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலிலிட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றியும் அறிவாயா? இந்த உலகமே வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன்னுடைய உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி உனக்கு தெரியுமா? அதே மாதிரி இந்த உலகம் போற்றும் பசுவை மக்கள் தெய்வமாக வணங்குறாங்க. அதனுடைய கன்றை தேர்காலிலிட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலில் கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றியும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா. இதுதான் அரசவை. கண்ணகி கையில் சிலம்பு வச்சுட்டு இருக்காப்புல. இதுதான் பாண்டிய மன்னர் அரியணையில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ இதுதான் இந்த காட்சி. பாண்டிய மன்னர்: பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு நீ வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். நான் கேள்வி கேட்டேன் பெண்ணே, அதுக்கு நீ ஒன்றும் பதிலே சொல்லலை. அதை விட்டுட்டு நீ வேறு எதையோ சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கண்ணகியை பார்த்து பாண்டிய மன்னர் கேட்குறாரு. கண்ணகி: இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்பினையுடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான். இழப்பினுடைய அருமை தெரியாத மன்னனே, என்னுடைய நிலை தெரியாமத்தான் நீ இப்படி பேசுற. நான் இத்தனை நேரம் பெருமையாக சொன்னனே, சோழ மன்னர்கள் அவர்கள் வாழ்ந்த புகார் நகரமே என்னோட சொந்த ஊர். அந்த ஊரில் பழியில்லாத சிறப்பினை உடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன், அந்த கோவலனுடைய மனைவி தான் நான். பாண்டிய மன்னர்: ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவியா நீ? ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. அந்த கோவலனுடைய மனைவியா நீ? கண்ணகி: போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்றுவிட்டாயே, நீ செய்தது தகுமா? போதும் மன்னா, என்னுடைய கணவனை இகழ்வா பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயன்னா முன் பிறவியில் செய்த வினை, அதனுடைய பயனால் இந்த பிறவியில் உன் ஊருக்கு என்னுடைய கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்னுட்டியே, நீ செய்தது சரியா அப்படின்னு கேட்குறா. பாண்டிய மன்னர்: பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோலன்று, அஃது ஏற்புடையதே, அஃது அறநெறியும் ஆகும். இதை அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? பெண்ணே, போதும் நிறுத்து. அந்த திருடனை கொல்வது கொடுங்கோலன்று, அது சரியான தீர்ப்பு தான், அது ஏற்கக்கூடியதா, அதுதான் அறநெறியோ ஆகும். இதை எல்லாரும் அறிவாங்க, உனக்கு தெரியாதா என்னன்னு சொல்லி பாண்டிய மன்னர் கண்ணகியை பார்த்து கேட்குறாரு. கண்ணகி: அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தல் தகுதியுட மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். அறநெறி தவறிய மன்னனே, தவறு இழைத்தவர்களை தண்டித்தல் அப்படின்னா தகுதியுடைய மன்னனுக்கு உரியதுன்றது எனக்கும் தெரியும். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்லன். அவனிடம் இருந்த சிலம்பும் அரசிக்குரிய சிலம்பன்று. அதன் இணை சிலம்பு இதோ. ஆனால் நீ சொல்றது போல என் கணவன் திருடன் அல்ல. என்னுடைய கணவன் கையில் இருந்த சிலம்பும் அரசுக்குரிய சிலம்பு இல்லை. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. என் கணவன் கோவலன் எடுத்துட்டு வந்த சிலம்பு இருக்குதுன்னு, அதோட இணை சிலம்பு என் கையில் இருக்கு. என் கால் சிலம்பினுடைய பரல், அந்த கால் சிலம்புக்குள்ள இருக்குது பத்தியா, அது மாணிக்க கற்களால் ஆனது. பாண்டிய மன்னர்: பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா?
உண்மையாயின் அரசிக்குரிய சிலம்பின் பரல் முத்துகளால் ஆனது. ஆன்றோர் நிறைந்த இந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யாரெங்கே கோவலனிடமிருந்து பெற்ற அச்சிலம்பை இங்கு கொண்டு வா. பெண்ணே, நீ சொல்றது உண்மைதானா? உண்மையா இருந்ததுன்னா அரசிக்குரிய சிலம்புல முத்துனால ஆனது. இங்க ஆன்றோர்கள் நிறைந்த இந்த சபையில அவனை கொன்னது சரின்றத அந்த உண்மையை நான் உணர்த்துறேன். அப்புறம் யாரங்கே இந்த கோவலன் கிட்டேருந்து நம்ம சிலம்பு வாங்கினதானே, அதை கொண்டு வா அப்படின்னு பாண்டிய மன்னர் சொல்கிறாரு. சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். அந்த சிலம்பை வாங்கிட்டு கண்ணகி கிட்ட கொடுக்குறாரு. பாண்டிய மன்னர், பெண்ணே, இதோ உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. உன்னுடைய கணவன் கிட்ட இருந்து இதோ இந்த சிலம்பை தான் கைப்பற்றணும். கண்ணகி அச்சிலம்பை கையில் எடுக்கிறாள். அந்த பாண்டிய மன்னன் கொடுத்த சிலம்பை கையில் எடுக்கிறா. கண்ணகி, நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். நீதி தவறாதவன்னு உன்னை நீயே சொல்லிக்கிற. ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு அவமானம், இழுக்குன்னா அவமானம். இதோ அதை நான் மெய்ப்பிக்கிறேன், இங்கே பார் அப்படின்னு சொன்னா. கண்ணகி சிலம்பை எடுத்து தரையில் போட்டு உடைக்கின்றாள். அவள் கையில் வச்ச இந்த சிலம்பை அப்படி தரையில் போட்டு உடைக்கிறாள். அதிலிருந்து மாணிக்கக்கல் ஒன்று அரசனின் முகத்தில் பட்டு தெரித்து விடுகிறது. அவள் அந்த சிலம்பை வேகமாக தரையில் போட்டு உடைக்கும் போது அதுலேருந்து ஒரு மாணிக்கக்கல் அரசனுடைய முகத்தில் அப்படி தெரிச்சிட்டு விழுது. பாண்டிய மன்னன், தவறு இழைத்து விட்டேனே, பிறர் சொல் கேட்டு பெரும் பிழை செய்தேனே. யானோ அரசன், யானே கல்வன், இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேலும் நான் உயிரோடு இருத்தல் தகுமா? இனி எனக்கு வெண் கொட்ட குடை எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக. அந்த சிலம்பில் இருக்கிறது மாணிக்க கல்லுன்னு அந்த பாண்டிய மன்னனுக்கு தெரிஞ்ச உடனேயே அப்படி பதறாரு. தவறு இழைத்து விட்டேனே, பிறர் சொல்ல கேட்டு ஆராயாமல் பெரும் பிழை செஞ்சுட்டேனே. நானே அரசன், அது மட்டும் இல்லாமல் நான் தான் கல்வன், நானே திருடன். இதுவரை என் குலத்தில் யாரும் செய்யாத பழி சொல்லுக்கு நான் ஆளாகிவிட்டேனே. இனிமேலும் நான் உயிரோடு இருத்தல் சரியா? நீ எனக்கு இந்த அரச பதவி எதுக்கு? இனிமேல் செங்கோல் தான் எதுக்கு? நான் வெண்கொற்ற குடை எதுக்கு? செங்கோல் தான் எதற்கு? என்னுடைய வாழ்நாள் இன்றோடு முடிவதாக. நான் இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன், என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக அப்படின்னு சொல்லி பதட்டத்தோடு பாண்டிய மன்னர் சொல்றாரு. பாண்டிய மன்னர் தம் தவறாக வழங்கிய தீர்ப்பால் உண்டான பழிச்சொல்லுக்கு அஞ்சி அரியணையிலிருந்து தரை மீது விழுந்து இறந்து விடுகிறார். பாண்டிய மன்னர் தான் தவறா தீர்ப்பு வழங்கிட்டோம், அந்த பழிச்சொல்லுக்கு பயந்துட்டு அவர் அமர்ந்திருந்த அரியணையிலிருந்து அப்படியே தரையில் விழுந்து தன்னுடைய உயிரை விட்டுட்டாரு. இதுதான் என்னது? நீதியை நிலைநாட்டிய சிலம்பு. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. இங்கே 4 பதில்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு கேள்வி இருக்கு. எது சரியான பதிலோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து இங்கே எழுதணும். 1. புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன். மனுநீதி சோழன், பாண்டியன், சிபிமன்னன், அதியமான். சிபிமன்னன். 2. கண்ணகியின் சிலம்பு டேஷால் ஆனது. முத்து, மாணிக்கம், பவளம், மரகதம். மாணிக்கம். அறநெறி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அரி கூட்டல் நெறி, அற கூட்டல் நெறி, அறம் கூட்டல் நெறி, அரு கூட்டல் நெறி, அறம் கூட்டல் நெறி.
4. கால் கூட்டல் சிலம்பு. இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. சேர்த்து எழுதுதல். கார் சிலம்பு, கால் சிலம்பு, கற்சிலம்பு, கல் சிலம்பு. கார் சிலம்பு. 5. தண்டித்தல். இச்சொல்லின் பொருள். பொருள் கூறுக. புகழ்தல், நடித்தல், வழங்குதல், ஒருத்தல். ஒருத்தல். கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. சேர்த்து எழுதுதல். ஆ கூட்டல் ஊர். அதுக்கு என்ன எழுதுவோம்? அவ்வூர். தகுதி கூட்டல் உடைய. தகுதியுடைய. த கு தி யு டை ய. தகுதியுடைய. கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. கள்வன் அல்லன். கள்வன் கூட்டல் அல்லன். செங்கோல். செம்மை கூட்டல் கோல். வினாக்களுக்கு விடையளிக்க. கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பம் யாது? கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பம் யாது? கண்ணகியின் கணவனான கோவலன் பாண்டிய மன்னனால் தவறான தீர்ப்பளிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். இதுவே கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பம் ஆகும். 2. புகார் நகரின் சிறப்புகள் யாவை? இதுதான் 2வது கேள்விக்குரிய பதில். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார்ப்போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேர்காலிலிட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலிலிட்டு கொன்றானே மனுநீதி சோழன். மனுநீதி சோழனும் வாழ்ந்த சிறப்புக்குரியது புகார் நகரம். புகார் நகரத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க தானே, அதுதான். இந்த இடத்துல இன்னைக்கு பதிலாக இங்க இருந்து எழுதணும். சோழனும் வாழ்ந்த சிறப்புக்குரியது புகார் நகரம். 3. பாண்டிய மன்னனின் வெண்கொற்ற குடை வீழ காரணம் என்ன? பொற்கொல்லன் கூறியதை கேட்டு ஆராயாமல் கோவலனுக்கு தண்டனை அளித்தான் பாண்டிய மன்னன். அதனால் பாண்டிய மன்னனின் வெண்கொற்ற குடை வீழ்ந்தது. மறுபடி சொல்றேன் பாரு. பாண்டிய மன்னனின் வெண்கொற்ற குடை வீழ காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பொற்கொல்லன் கூறியதை கேட்டு ஆராயாமல் கோவலனுக்கு தண்டனை அளித்தான் பாண்டிய மன்னன். அதனால் பாண்டிய மன்னனின் வெண்கொற்ற குடை வீழ்ந்தது. சிந்தனை வினாக்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குறள் கருத்து யாருக்கு பொருந்தும்? கண்ணகிக்கா, பாண்டிய மன்னருக்கா? சிந்தித்து விடை தருக. இதுல பாத்தீங்கன்னா, பாண்டிய மன்னன் பொற்கொல்லன் கூறிய பொய்யை உண்மை என நம்பி உண்மை என்னன்னு ஆராயாம பிறர் சொல் கேட்டு பிழை செய்து விட்டான். ஆட்சி பொறுப்பில் மன்னன் இரு தரப்பினரின் கருத்துகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும். ஆட்சி பொறுப்பில் மன்னன் இரு தரப்பினரின் கருத்துகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும். தீர விசாரிக்காமல் தீர்ப்பளித்து விட்டான். ஆகையால் இக்குறள் பாண்டிய மன்னருக்கே பொருந்தும். இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். நன்றி.